எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்கோட அனலைசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், ஃபோர்காஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த வீக்ல மார்க்கெட் என்னென்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம். யூரோ யூஎஸ்டி வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததால மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோல இருந்து நீங்க பை ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோல இருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம் டெய்லி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பியூர்லி வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணல. நம்மளோட ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இந்த 2 பிஓஐஸ்ல இருந்து நம்ம வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டியில் வந்து நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து அப்ல போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே கண்டினியூவாக வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 64939. இந்த கேண்டலோட க்ளோஸ் 64939. இது 379. நல்லா பார்த்துங்க கிளியரா. பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ட்ரேடிங் வந்து ப்ராப்பரா வந்து பண்ண முடியும். ஒரு பாயிண்ட்டுமே மார்க்கெட்ல வந்து வேல்யூபிள் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா கிளியரான க்ளோசர் இருந்தது. இந்த கிளியரான க்ளோசர் இருந்த காரணத்தால தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐடியமா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நிறைய வால்யூம் கேப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல வால்யூம் கேப் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கேப்ஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மார்க்கெட் ஒன்ஸ் ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஓஐஸே கிடையாது. ஒரே ஒரு பிஓஐ தான். இந்த பிஓஐ தான். இந்த பிஓஐயுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிஓஐயை நீங்க ஃபில்டர் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட்ஸ் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் டெய்லியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ஐடியம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து 4 ஹவர்ஸ்ல பார்ப்போம். 4 ஹவர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல கண்டினியூவா வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐடியம் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப், அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப், அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப், அகைன் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இது வந்து நம்மளோட லோயர் டைம் ஃப்ரேம் ஐடியமா எடுத்துக்கிட்டு இந்த இருக்கிற பிஓஐல இருந்து பை ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இந்த பை வந்து பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் இந்த பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நார்மலா நம்மளுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க வந்து மார்க்கெட் க்ளோசர் வைக்கல இந்த மாதிரியான சினாரியோஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி பில்டப் வந்து மார்க்கெட் வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி வந்து பில்ட் பண்ணுது. பட் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ப்ராப்பரா பில்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை மொத்தமா மார்க்கெட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஸோ அதோட ஒரே ஒரு பையிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பையிங் பாயிண்ட்ல இது வந்து ஒரு இன்டர்னலான ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனா வந்து ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனா இது வரைக்கும் ட்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் வந்து இந்த லெவல்ல தான் இதோட ஒரிஜினல் லெவலா வந்து நம்ம பாக்குறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல வந்து இங்க ஒரு லெவல் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடான லெவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெவலா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு வேலிடான லெவல்னா இந்த பர்டிகுலர் லெவலா தான் இருக்கும். பட் ஆனா ஓவராலா நீங்க ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ரீஃபைன் பண்ணி இந்த ரீஃபைன் ப்ராசஸ்ல நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் ஷிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாவே ஒரு ஐடியாமா ரியாக்ட் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆனா இப்போதைக்கான ஒரு டெம்பரவரி மூவ் வந்து இங்க நமக்கு வந்து கிடைக்குது. இந்த டெம்பரவரி மூவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ வந்து இதை வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஜிபிபி யூஎஸ்டில நல்ல ஒரு ஐடியாமும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்டில் ஐஎஃப்எஸ்சி கேண்டில் வந்து கொடுக்கல. ஐஎஃப்எஸ்சி கேண்டில் கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய டார்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து இன்னும் டீப்பரா புல் பேக் எடுக்கணும் அப்படின்றது தான் டெய்லி டைம் ஃப்ரேமோட ரூல். பட் ஆனா வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 4 ஹவரோட ஐடியாவை எடுத்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பரா ஒரு ஐஎஃப்எஸ்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல மூவ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நீங்க இங்க கிளியரா பாத்தீங்கன்னாலும் தெரியும், இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹையா வந்து கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ரீசன் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல ஐடியா எடுத்துட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது நார்மலி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா தான் ஆகுமே தவிர்த்து இது நம்ம வந்து ஹையா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது ஏன் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எம்சிடியோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டிசிஷனல் ஜோன் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஜோன் நீங்க எடுத்தாலுமே உங்களோட ஸ்டாப் லாசஸ் வந்து இந்த லோக்கு கீழே மெயின்டைன் பண்ணுன்றது கண்டிப்பா வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹையர் ஹை இங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனா ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் இல்லாததால நம்மளோட ஸ்விங் லோவை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ்ல பொறுத்து பார்க்கும்போது 4 ஹவர்ல மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே க்ளோசர் வச்சிருக்கு. ஸோ 4 ஹவரோட டிசிஷனல் பிஓல இருந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எது வரைக்கும் போகும்ன்ற லாஜிக் உங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருச்சு ஆல்ரெடி. ஸோ மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுதுன்றதை நீங்க பார்த்து உங்களோட டிசிஷனை மேக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரோட ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணியிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 4 ஹவரோட சினாரியோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் ஏன் பாக்குறோம் அப்படின்னா எல்லா கரன்சிக்குமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குவாட் கரன்சி அப்படின்றது யூஎஸ்டிடி தான். ஸோ யூஎஸ்டிடியை வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸா பாக்குறோம். டாலர் இண்டெக்ஸ்ல என்ன மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து லைவாவே அனலைஸ் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ட்ரெண்டா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இங்க அப் ட்ரெண்டா மாறினது. ஸோ மாறிட்டு இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தா மார்க்கெட் வந்து பை ஆச்சு. டாலர் இண்டெக்ஸ் இங்க க்ளோசர் வச்சிருக்கு. ஓகேங்களா? க்ளோசர் வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஐடியா இருந்தது. ஐடியாலாம் எடுத்துட்டு மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் பியூ வந்து பை ஆகும்னு நினைச்சோம். பட் ஆனா டாலர் இண்டெக்ஸ் வந்து செல்லிங்ல வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? அதாவது நான் வந்து டெய்லியோட ப்ராஸ்பெக்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாலர் இண்டெக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு நல்ல கிளியரான ஒரு பிக்சர் வந்து பிஓஐ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸோட பிஓஐஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஆர்டர் ஃப்ளோக்குள்ள நீங்க ஏதாவது பிளாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். அந்த பிளாக்ஸ் எப்படி ஃபைன் பண்றதுன்றதுக்கான பிக்சரும் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஓகேங்க? இங்க ஒன்று இருக்கு, மேல ஒரு பிளாக். சரிங்களா? ஓகே, இப்போ 4 ஹவர்ஸ் சினாரியோ பார்ப்போம். 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நல்ல 4 ஹவரோட கிளியர் ஐடியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பட் ஆனா ஈக்குவல் ஹைஸை வந்து பில்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியம்க்கு மேலேயே வந்து க்ளோசர் வந்து வச்சிருச்சு. ஐடியம்க்கு மேல க்ளோசர் வச்சதால அதுக்கு மேல இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ இங்க இருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கிற இன்சைடட் ஆர்டர் ஃப்ளோ, ஸோ இன்சைட் ஆர்டர் ஃப்ளோக்குள்ள இருக்கிற பிளாக்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது 4 ஹவர்ஸ்ல தெரியுது நம்மளுக்கு டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கோல்டோட பிக்சரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து இதோட ரியர் ஆப்போசிட்டா வந்து மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து அப்ல மூவ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா வந்து கோல்டு வந்து டவுன்ல மூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பேசிஸா வச்சு என்ன பண்ணணும்ன்றதை நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எல்லா கரன்சிஸ்க்குமே இப்போ யூரோ யூஎஸ்டி ஏன் கீழே போயிட்டு இருக்கு, ஸோ அதுக்கான ரீசன் டாலர் இண்டெக்ஸ் ஏன் மேல போக போகுது அதுக்கான ரீசன் எல்லாமே இது கூட கோரிலேட்டடா இருக்கு. வித் நியூஸஸோட கோரிலேட் பண்ணணும், கரெக்டா மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஐசிடி வந்து லேர்ன் பண்றோமா, எஸ்எம்சி லேர்ன் பண்றோமா, ட்ரூ எஸ்எம்சி லேர்ன் பண்றோமான்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எதை நம்ம பெர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏதோ ஒரு ரூலை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ரூல் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். பட் ஆனா அது யாருக்குமே வந்து அது புரியறது கிடையாது. ஸோ இதுதான் இங்க இருக்கிற பெரிய காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா? ட்ரேடிங்கை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கினாலும் உங்களால வந்து மணி மேக் பண்ண முடியாது. ஸோ வந்து சிம்பிளான கான்செப்ட்ஸை சிம்பிளான வேலை நீங்க ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து
ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட வீக்லி அனலைசிஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வீக்லி அனலைசிஸ் நம்மளால வந்து போட முடியல. ஸோ வந்து இனிமேட் வந்து வீக்லி அனாலிசிஸ் வந்து ரெகுலரா வரும். கண்டிப்பா பாருங்க, உங்களோட சப்போர்ட் வந்து காமிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வர செஷன்ஸ்ல அந்த டவுட்ஸை நான் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ண பாக்குறேன். தேங்க்யூ ஆல்.